வணக்கம். நான் உங்கள் மோகனா. 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி குடும்ப மலர். இதை பாருங்க, குடும்ப மலர். இதை பாருங்க. மாமியார் மருமகள் உறவு என்றாலே சண்டை சச்சரவுக்குரியதாக சித்தரிக்கப்படும் நிலையை பல குடும்பங்களில் இருக்கிறது. இதற்கு விலக்காக அன்பையும் அரவணைப்பையும் ஒரு சேர பொழிந்து உறவை வலுப்படுத்திக் கொள்ளும் மாமியார் மருமகளும் இருக்கிறார்கள். மாமியார் முன்னிலையில் ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்தாலே சுமூக உறவை உயிர்ப்புடன் கட்டமைத்து விடலாம். அத்தகைய வார்த்தைகள் பற்றியும் அவற்றை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். நாங்கள் என்பது கணவன் மனைவி என உங்கள் இருவரையும் குறிப்பதாகும். முடிந்தவரை மாமியார் முன்னிலையில் நாங்கள் என உங்களை பிரித்து பேச வேண்டாம். நாம் என அனைவரையும் சேர்த்து வைத்து பேசுங்கள். தனி குடித்தனம். தன் வீட்டுக்கு புது வரவான மருமகள் எந்த சூழலிலும் குடும்பத்தை பிரிந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு மாமியாரும் விரும்புகின்றனர். எனவே குடும்பத்தை பிரிப்பதன் அடையாளமாக பார்க்கப்படும் தனி குடித்தனம் எனும் வார்த்தையை மாமியார் முன்பு பயன்படுத்த வேண்டாம். தனி குடித்தனம் சொல்ல விரும்பும் பட்சத்தில் அதலான் காரணத்தை விளக்கி முதலில் கணவரிடம் ஒப்புதல் பெற வேண்டும். அவர் விரும்பாத பட்சத்தில் அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும். வயதில் மூத்தவரான உங்கள் மாமியார் வாழ்க்கை பாடம் பல கற்றவர். அனுபவமிக்க அவரின் கருத்துக்களை மறந்தும் எல்லாம் எனக்கு தெரியும் என அவரை அவமதித்து பேசுவது நல்லதல்ல. அந்த ஒரு வார்த்தை உங்கள் உறவுக்கு இடையே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. முடிந்த அளவுக்கு மாமியாரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் இணக்கமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மாமியார் மருமகள் இருவரும் சுமூகமாக இருந்தால்தான் குடும்பம் சந்தோஷமாக காணப்படும். உங்களுக்குத்தான் நல்லது. உங்கள் மாமியார் முன்னெடுக்கும் ஒரு சில விஷயங்கள் குறித்து பேசும்போது உங்களுக்குத்தான் நல்லது என குறிப்பிடுவது நல்லதல்ல. அவர் பக்கம் இருந்து பார்த்தால் எங்களுக்கு இது நல்லது அல்ல, உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கும் என பொருள்படும். எந்த ஒரு சூழலிலும் வார்த்தையை கவனமாக உச்சரிக்க வேண்டும். அடுத்த டைட்டில், என்னால் முடியாது. மாமியார் கேட்கும் உதவியை செய்ய முடியாது என பகிரங்கமாக அவர் முன்பு தெரிவிப்பது நல்லதல்ல. உங்களால் அந்த உதவியை செய்ய முடியாமலேயே நடைமுறைக்கு சாத்தியமில்லாததாகவே இருக்கலாம். ஆனால் மருமகள் தன் பேச்சுக்கு மதிப்பளிப்பதில்லை என்ற முடிவுக்கு மாமியார் வந்துவிட நேரிடும். அந்த உதவியை ஏன் செய்ய முடியவில்லை என்பதற்கான காரணத்தை கணவர் மூலம் மென்மையாக மாமியாருக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது அதில் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து பணிவாக புரிய வைக்க முயற்சிக்கலாம். எங்கள் அப்பா அம்மா இப்படி இல்லை. ஒருபோதும் உங்கள் பெற்றோருடன் உங்கள் கணவரின் பெற்றோரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவரவருக்கு அவரவர் பெற்றோர் மிக முக்கியம் என்பதை இப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எங்கள் அப்பா அம்மா இப்படி இல்லை, என்னிடம் இப்படியெல்லாம் கராராக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறுவது நல்லதல்ல. இவ்வாறு ஒப்பிட்டு பேசுவது உங்கள் கணவர் குடும்பத்தை தரம் தாழ்த்தி பேசுவது போன்றதாகும். அடுத்தது பாருங்க, உங்கள் மகனுக்கு எதுதான் பிடிக்கும்? உங்களை விட உங்கள் கணவரை பற்றி அதிகம் அறிந்தவர் உங்கள் மாமியார் தான். எனவே அவர் முன்னிலையில் பேசும்போது உங்கள் மகனுக்கு இதுதான் பிடிக்கும் என்று கூறக்கூடாது. தன்னை விட கணவரை பற்றி அவர்தான் அதிகம் புரிந்து கொண்டவர் போல பேச வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இளம் வயதான மருமகளுக்கு அனைத்து விஷயங்களும் சுலபமாகத்தான் தெரியும். இன்றைய டிஜிட்டல் யுகத்திற்கு ஏற்ப தங்களை எளிதாக மேம்படுத்தி கொண்டு விடலாம். அதே நேரம் வயதான மாமியாருக்கு அப்படி சுலபமாக இருக்காது. முடிந்தவரை அவர் முன்பு நான் இந்த வேலையை சீக்கிரமாகவே முடித்து விடுவேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி என்று கூறி அவரின் மனதை தோற்கடிக்காதீர்கள். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள அவர் ஆர்வம் காட்டினாலே, ஒரு செயலை செய்வதற்கு தடுமாறினாலோ அவர் கேட்காமலே உதவி செய்வது நம் மதிப்பை பெற்றுக் கொடுக்கும்.
அடுத்தது டைட்டில் பாருங்க, சமையல் டிப்ஸ். பன்னீர் மென்மையாக இருக்க கொதிக்கும் நீரில் போட்டு 10 நிமிடம் ஊற வைக்கவும். மாவு புளிக்க தேவையான வெப்பம் கிடைக்காமல் இருந்தால் சூடான ஓவன் அருகில் வைக்கவும். பருப்பு வெந்த பிறகு கடாயில் வதக்கி குழம்பில் போட்டால் சுவையாக இருக்கும். ரசத்துக்கு சிறிது மஞ்சள் தூள் சேர்த்தால் நல்ல நிறம் மாறும். பருப்பு வகைகளை காய வைத்து பாட்டிலில் சேமித்தால் பூச்சி வராது. மசாலா பொருட்களை வதக்கும் போது உப்பு சேர்க்க வேண்டாம். பருப்பு வகைகளை நீரில் நன்றாக ஊற வைத்தால் வேகமாக எளிதாகும். தேங்காய் பாலை கொதிக்க விடாதீர்கள், அது கெட்டுவிடும். இஞ்சி பூண்டு விழுதை குழம்பில் சேர்த்தால் வாசனை அதிகரிக்கும். சிறுதானியங்கள் பயன்படுத்தும் போது வெதுவெதுப்பாக வறுக்க வேண்டும். தோசை மொறுமொறுப்பாக கொண்டு மாவில் சிறிது ரவை கலந்து பாருங்கள். இடியாப்பம் தயாரிக்கும் அரிசி மாவை நன்கு வறுத்து சேர்க்க வேண்டும், இல்லையெனில் ஒட்டும். சாதத்தில் சிறிது நெய் சேர்த்தால் ஒட்டாது. எலுமிச்சை சாதம் தயாரிக்கும் போது எலுமிச்சை சாறை இறுதியில் சேர்க்கவும். தயிர் சாதத்தில் துருவிய மாங்காய் சேர்த்தால் புதுமையான ருசி கிடைக்கும். பச்சை வாழைக்காயை வேக வைக்கும் போது சிறிது மஞ்சள் தூள் சேர்க்கவும், நிறமும் வாசனையும் மேம்படும். ரசம் கொதிக்கும் போது ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்தால் ருசி கூடும். உப்பு மாவிற்கு சிறிது இஞ்சி துருவி சேர்த்தால் செரிமானத்திற்கு உதவும். நெய் சாதத்திற்கு சிறிது ஏலக்காய் தூள் சேர்த்தால் நறுமணமும் சுவையும் கூடும். பூண்டு விழுது வதைக்கும் போது அது பழுப்பு நிறமாகும் வரை வதக்கினால் வாசனை போகும். குழம்புக்கு புளி கரைக்கும் போது கரைச்சலை கெட்டியாக சேர்க்க வேண்டாம், குழம்பு புளிக்கும். டிப்ஸுங்க, எழுதி குறிச்சுக்கோங்க. ரசம், புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கிறது. ராகி அல்லது சம்பா தோசைக்கு சிறிது அரிசி மாவு கலக்கும், தோசை சுவை கூடும். தோசைக்கு அந்த அரிசி மாவுலாம் கலக்கணுமா. பருப்பு மசாலா முந்திரிகளை வறுக்கும் பொழுது சிறிது உப்பு சேர்த்தால் ருசி கூடுமா. பூரி செய்யும் பொழுது மாவில் சிறிது ரவை சேர்த்தால் பூரி நன்றாக வரும். பாசி பயிறு குழம்புக்கு பயிரை நன்கு வறுத்து அரைத்து சேருங்கள், சுவை அதிகரிக்கும். சப்பாத்தி மாவில் சிறிது தயிர் சேர்த்தால் மென்மையாக இருக்கும். சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க, மென்மையாக இருக்குமா. தேஜஸ்ரீ, மந்தவெளிபாக்கம், சென்னை. அடுத்தது பாருங்க, பூண்டு விழுது வதைக்கும் போது அது பழுப்பு நிறமாகும் வரை வதக்கினால் வாசனை போகும். அடுத்தது பாருங்க, சினிமா. ஹாலிவுட்டில் சூப்பர் ஹீரோ மற்றும் சூப்பர் ஹீரோயின்கள் கதை வெகு சாதாரணம். ஆனால் இந்தியாவின் 1980க்கு பிறகு அவ்வப்போது சில சூப்பர் ஹீரோ கதைகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் 1980ஆம் ஆண்டு தெலுங்கு மொழியில் இருந்து வெளியான சூப்பர்மேன் படம் தான் இந்தியாவின் முதல் சூப்பர் ஹீரோ கதையாக சொல்லப்படுகிறது. இதில் சூப்பர்மேன் கதாபாத்திரத்தில் என்டிஆர் நடித்திருந்தார். தொடர்ந்து பாலிவுட், மலையாளம் உள்ளிட்ட சில மொழிகளில் சூப்பர் ஹீரோ கதைகள் வெளியாகின. கடந்த ஆண்டு 2024 தெலுங்கு மொழியில் வெளியான அனுமன் என்ற சூப்பர் ஹீரோ கதையம்சம் கொண்ட திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை இந்தியா முழுவதும் நிகழ்த்தியது. தற்போது இந்தியாவிலும் சூப்பர் ஹீரோ கதைகளுக்கு ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மலையாளத்தில் லோகா செப்டார் 1 சந்திரா என்ற பெயரில் ஒரு சூப்பர் ஹீரோ கதை உருவாகி இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இது சூப்பர் ஹீரோ கதையல்ல, சூப்பர் ஹீரோயின் கதமாம். இந்த படத்தில் அதீத சக்தி கொண்ட கதாபாத்திரத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்திருக்கிறார். அவருடன் பிரேமுலு படத்தின் கதாநாயகர் நடித்த
நஸ்லென் தமிழ் சினிமாவின் சிறந்த நடன இயக்குனராக வலம் வரும் சாண்டி மாஸ்டர் ஆகியோருடன் படத்தின் தயாரிப்பாளர் துல்கர் சல்மாவுடன் மலையாளத்தில் மற்றொரு முன்னணி நடிகராக இருக்கும் டொவினா தாமஸ் ஆகியோரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் கதையானது உள்ளூர் கலாச்சாரம், நாட்டுப்புற கதைகள் மற்றும் புராணங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கதையானது 2 காலகட்டங்களில் நடப்பது போல உருவாக்கப்பட்டுள்ளது. நிகழ்காலத்தை வரலாற்றின் இந்த இறந்த காலத்துடன் இணைப்பது போல இந்த படத்தின் கதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்காக கல்யாணி பிரியாதர்ஷன் தற்காப்பு கலைகள் சிலவற்றை கற்று நேர்ந்திருக்கிறார். இந்த படத்தில் சூப்பர் ஹீரோயினாக நடிக்கும் அவருக்கு மின்னல் வேகத்தில் இடம்பெறும் சக்தியும் அந்தரத்தில் பறக்கும் சக்தியும் இருப்பதை சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் மூலம் அறிய முடிகிறது. மேலும் என்னென்ன சக்திகள் அந்த கதாபாத்திரத்திற்கு உள்ளது என்பதை படம் வெளிவந்த பிறகுதான் அறிய முடியும். இந்த படத்தை 2017ஆம் ஆண்டு தாரங்கம் என்ற படத்தை இயக்கிய டொமினிக் அருண் இயக்கி வருகிறார். குறிப்பிட்டு சொல்லும் வகையில் இந்த படத்தை மலையாளத்தின் முன்னணி நடிகராக இருக்கும் துல்கர் சல்மான் தன்னுடைய வேபர் பிலிம்ஸ் நிறுவனம் மூலமாக தயாரித்துள்ளார். இதோ பாருங்க, இவங்க தான். லோகா சாப்டர். ஆமா, திரைப்படம், இந்த திரைப்படம் பேர் வந்து லோகா சாப்டருங்க. ஆமா, அடுத்தது பாருங்க, சவாரி. ஜப்பான் கடல் சூழ்ந்த நிலப்பரப்பை கொண்ட நாடு. அதனால் அங்கு ஈரப்பதமான காலநிலையை அதிகம் நிலவும். அங்கு பாலைவன சூழல் கொண்ட பகுதி இருக்கத்தான் செய்கிறது. டேட்ரி சாண்ட் டூன்ஸ் என்ற இடம் மீனி பாலைவனம் போல காட்சியளிக்கும். அங்கு ஒட்டக சவாரி செய்து மகிழலாம். அதற்கேற்ப மணல் குன்றுகள் வசீகரமாக காணப்படும். அவை கடற்கரைக்கு அருகில் அமைந்திருப்பது சிறப்பம்சம். அடுத்தது பாருங்க, வேகமான பேச்சாளர். பிரிட்டிஷ் மின்னணு விற்பனையாளரான ஸ்டீஃபன் பீட்டர் உட்மோர் விரைவான உச்சரிப்பு புகழ் பெயர் பெற்றவர். இவர் நிமிடத்துக்கு 637 வார்த்தைகள் வரை உச்சரிக்கும் அபார ஆற்றலை படைத்தவர். இது சராசரி நபரை விட 4 மடங்கு வேகமானது. உட்மோர் 7 வயதாக இருந்தபோது தனது விரைவான பேச்சு திறமையை முதலில் அறிந்தார். பள்ளியில் ஒரு நாள் அவரது அதீத பேச்சுக்கு தண்டனையாக 8 நிமிட பாடப்பகுதியை அவரது ஆசிரியர் படிக்கச் சொன்னார். ஆனால் அவர் 2 நிமிடத்திலேயே படித்து முடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இதுவே பிற்காலத்தின் உலகில் வேகமான பேச்சாளராக கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க வழிவகுத்தது. காந்த அறிவு இமேஜிங் மூலம் ஆய்வு மேற்கொண்டதில் சராசரி மனிதனை விட அவரது மூளையின் அதிக பகுதிகள் இந்த பணிக்காக ஈடுபடுவது எவ்வளவு வேகமான பேச்சுத்திறனுக்கு காரணம் என அறிய முடிந்தது. ஆனால் இந்த சாதனையை 1991ஆம் ஆண்டு கனடாவை சேர்ந்த ஜீன் ஜானன் முறியடித்தார். அவர் நிமிடத்துக்கு 655 வார்த்தைகளை உபசரித்தார். ஆமாம், 655 வார்த்தைகளை அவர் உச்சரித்து கொண்டே இருந்தாராம். இத்துடன் குடும்ப மலர் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை பார்த்தோம். மாமியார் மருமகள் பார்த்தோம், டிப்ஸ் பார்த்தோம், அதில் ஒரு சினிமா இதுவை பார்த்தோம், அதுக்கப்புறம் வேகமான பேச்சாளர் பார்த்தோம், அப்புறம் குதிரை சவாரி பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி.